இந்த கேக் ஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பகீர்னு ஆயிடுச்சுங்க. ஐயய்யோ! டின் சைஸ் எதுவும் தப்பா செலக்ட் பண்ணிட்டோமா? மார்னிங்கே ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்ஸ்லாம் டெலிவரி இருக்கு அப்டின்னா, எனக்கு இப்டி தாங்க ஆயிடுது. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த கேக்க ஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பகீர்னு ஆயிடுச்சுங்க. ஐயய்யோ! டின் சைஸ் எதுவும் தப்பா செலக்ட் பண்ணிட்டோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல டெலிவரி குடுக்கணுமே அப்டின்ற மாரி. அப்புறம் தான் வந்து என் மைண்ட்ல பல்ப் எரிஞ்சதே. கீழ் டயருக்கு இன்னும் ரோசெட் போடணும். ரோசெட் போட்டா அதுக்கப்புறம் கரெக்ட்டா இருக்கும் அப்டின்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. அடுத்து பார்த்தா அந்த டைமண்ட் பேட்டர்னுக்கு நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் பிளேஸ் பண்ணணும். பட் ஆனா அது எங்க வச்சேன்னே எனக்கு தெரியல. ரொம்ப நேரமா இங்க தேடுறேன், அங்க தேடுறேன். கடைசியில மண்ட மேல இருந்த கொண்டைய மறந்த கதையா, ஃப்ரிட்ஜ் மேல தான் வச்சிருக்கேன் ஸ்ப்ரிங்கிள்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து அதையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியா நேம் வைக்கவே இல்ல. நேம் சாக்லேட்ல கேட்டிருந்தாங்க. சரி நேம பண்ணிடுவோன்னு ஒயிட் சாக்லேட் தூக்கி ஓன்ல வச்சுட்டு பார்த்தா அது கருகியே போயிடுச்சு. ரைட்ரா ரைட்டு இருந்தால் பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு அப்படி தான் இருந்தது அன்னைக்கு. அப்புறம் மறுபடியும் ஒயிட் சாக்லேட்டை டபுள் பாயில் மெத்தட்லேயே மெல்ட் பண்ணி நேமை ரெடி பண்ணி இந்த கேக்கை வந்துட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. முடிச்சதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு இருந்தது. இந்த கேக்கோட ஃபைனல் அவுட்கம் இந்த மாதிரி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. சேஃபாக இந்த கேக்கை பேக் பண்ணி கஸ்டமர் கையிலையும் கொடுத்தாச்சு. கஸ்டமரோட ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் தான் ஒர்த்து அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் கேக்ஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். கும்பகோணம் சரௌண்டிங்கில் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. அண்ட் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.